தமிழை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக அறிவிக்க வலியுறுத்தி சென்னை ராஜ்பவன் முன்பு வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 348(2) ஆட்சி மொழி சட்டம் 1963 பிரிவு 7 படி உயர்நீதிமன்றத்தில் தமிழையும் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என தமிழக சட்டசபையில் 2006ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை மத்திய அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக கூறியும் தமிழை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக அறிவிக்க வலியுறுத்தி அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் வெள்ளியன்று சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று கவர்னர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களில் தமிழை அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்று கடந்த 2006ஆம் ஆண்டிலே தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மறுபடியும் தமிழக சட்டமன்றத்திலே மீண்டும் ஒரு முறை தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. பல முறை தமிழகத்தினுடைய கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது கோரிக்கை மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய உரிமை. எனவே தமிழ் மொழியை தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றங்களில் அலுவல் மொழியாக ஆக்கிட வேண்டும் என மத்திய அரசை அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் தமிழ் மாநில குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வக்கீல் சங்க பிரதிநிதிகள் கவர்னரை சந்தித்து மனு கொடுத்தனர்.